அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நடிகை, அதை தாண்டி ஆக்டிவாக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னுடைய செயல்பாட்டை முன்னின்று நடத்துபவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஜெயலட்சுமி மேம். அவங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளை நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது சுதந்திரத்தில் பெண்களுடைய பங்கு எத்தகையதாக இருந்தது? இன்று இந்த 78 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய நிலை உயர்ந்து பார்க்கப்படுதா? கண்டிப்பா நிறைய மாற்றங்கள், உமன் எம்பவர்மெண்ட். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்ததுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பெண்கள் முன்னேற்றம் அப்படின்றத விட்டது. ஈக்குவாலிட்டி ஃபர்ஸ்ட், அதை முதல்ல நம்ம சொல்லணும். ஒரு இரண்டாந்தர சிட்டிசனா நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரீட் செய்யப்பட்ட பெண்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஈக்குவாலிட்டி, மென் அண்ட் உமன் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய லாஸ் கொண்டு வந்திருக்கு. என்னன்னா லேடி உமனுக்காக ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அடாப்ஷன் ஆக்ட், அப்புறம் நிறைய டவுரி ஆக்ட், அது எல்லாத்தையுமே கொண்டு வந்ததுனால நிறைய விஷயங்கள் பெண்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் இன்னும் நிறைய போக வேண்டிய இருக்கு. பட் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையில அவன் சக்சஸ்ஃபுல்லா வரணும், அவளுக்குன்னு அவளோட ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடையணும், இண்டிபெண்டா ஸ்ட்ராங்கா அவ இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவளுக்கு தேவை எஜுகேஷன். தென் அவளுக்கு பாதுகாப்பு தேவை இருக்கு. அப்புறம் ஃபைனான்சியலி அவ செக்யூர்டா இருக்கிற அப்படின்ற ஒரு ஃபீல். இந்த 3 விஷயங்களுமே பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட இந்தியால ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு ஓரளவுக்கு கொடுக்க முடிந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது ஒரு காலத்துல பெண் குழந்தைங்களை பெத்தெடுக்கிறாங்கனாலே அது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபுட் ப்ரொவைடிங்ல இருந்து ஒரு ஆம்பளை குழந்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் ஃபுட் எல்லாம் கூட அந்த பெண் குழந்தைக்கு தவிர்க்கப்பட்டிருந்தது. அப்புறம் படிப்பை ஒரு பொண்ணு போய் படிச்சுட்டு என்ன பண்ண போறா, வீட்டுல சமைக்கிற வேலை தானே பார்க்க போறா அப்படின்ற இந்த காலம் போய் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக போய் சம்பாரிச்சு எல்லா துறையிலயுமே பெண்கள் சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுல பாத்தீங்கன்னா மிலிட்டரி வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கு. ஏரோப்ளைன், அப்புறம் பாத்தீங்கன்னா டிரைவிங். ஒரு டைம்ல ஓட்டு போடுறதுக்கே பெண்களுக்கு அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் மறுக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்கன்னா 1952ல அவங்களுக்காக பெண்களுக்காக ஓட்டுரிமை, வாக்குரிமை கொண்டு வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட்லி நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சும் கூட நிறைய இடத்துல பெண் குழந்தைங்களோட படிப்புக்கான ஒரு போதுமான அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் பல கிராமங்கள்ல பல இடங்கள் இல்லாம இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பேட்டி பதாவோ பேட்டி படாவோன்ற ஒரு பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு பெண் குழந்தைங்களோட படிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிற தாய்கள், அதாவது தாய்மார்களோட ஹெல்த்துக்காக கொண்டு வரப்பட்ட பிரதம மந்திரி மாதிரி வந்தனா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த பிரெக்னன்ட் உமன்ஸ்க்காக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு. அதே போல இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல பெண்களோட முன்னேற்றத்துக்காக எதிர்காலம் பெண்களின் கைகள்ல இருக்கு, அவங்களோட உமன் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பெண்களை எப்படி ஒரு பிசினஸ் உமன் ஆக்கணும், நம்மளுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அது ஒரு சோஷியலி கனெக்டடா அவங்க ஒரு பிசினஸ் உமனா அவங்க சின்ன சின்ன பொருட்களை உற்பத்தி செய்து அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்போ நிறைய உமன் சோஷியல் கம்யூனிட்டிஸ் சொல்லணும், அந்த மாதிரி நிறைய அந்தந்த இடத்துல டெவலப் ஆகி அவங்களுக்கான ஒரு டெவலப்மெண்ட் முக்கியமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் பாருங்களேன். 100 நாள் வேலை திட்டத்துல இன்னைக்கு கிராமங்கள்ல நிறைய இடங்கள்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லாம தகப்பன் இல்லாம குழந்தைகளை வச்சுட்டு ஒரு பெண் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டம் வழியாக இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சஃபிஷியன்டான அட்லீஸ்ட் ஒரு அவங்க இண்டிபெண்டா அந்த குடும்பத்தை
பசி பட்னி இல்லாம வந்து வாழ்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம பாக்குறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து இந்த 33% ஆஃப் சீட் ரிசர்வேஷன் பெண்களுக்கு பொலிட்டிக்கலி வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனை ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பொலிட்டிக்ஸ்ல வந்து எப்பவுமே ஒரு மேல் டாமினண்டா இருந்தது. பொலிட்டிக்ஸ்ல எந்த ஒரு பதவிக்கு வரணும்னாலும் எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு 33% பெண்களுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துலயே இப்போ வந்து 3/1 ஒரு பொறுப்புல வந்து பெண் இருக்கணும் அப்படின்னு வரும்போதே அந்த இடத்துல பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம், பெண்களுக்கான தேவைகள், பெண்களுக்கு அந்த பஞ்சாயத்துல என்னென்ன தேவை இருக்கு எல்லாத்தையும் போய் அவங்களுக்காக தெரிந்துகிட்டு அதை புரிந்து கொண்டு அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இந்த சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம பாக்குறோம். பெண்களோட முன்னேற்றத்துல எஜுகேஷன்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயுமே எல்லா துறைகள்லயும் பெண்கள் வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. எல்லாத்துலயுமே ஷைன் பண்ணலாம், ஆண்களுக்கு நிகராக வந்து ஷைன் பண்ணலாம் அப்படின்னுட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி வந்து மாற வேண்டியது இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் கூட நிறைய பெண்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கறது வந்து அவ என்ன படிக்கணும், அவ வந்து ஒரு மேரேஜ் ஆகட்டும், அவரை யாரை திருமணம் செய்யணும், அப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்கிறது எத்தனை குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றது எல்லாத்துலயுமே ஒரு சில இடங்கள் இன்னும் வந்து பெண்களுக்கு அதுக்கான ஒரு உரிமைகள் மறுக்கப்படுறதாக பாக்குறோம். நம்ம இன்னும் கிராமங்களுக்குள்ள நிறைய இடங்கள்ல வந்து அதெல்லாம் வந்து போய் சேர வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். ஒரு பெண்ணை படிக்க வச்சா வந்து இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு பெண்ணை படிக்க வச்சா ஒரு குடும்பத்துல மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இல்ல அந்த பகுதியிலேயே இருக்கிறவங்க படிச்ச மாதிரி அந்த அளவுக்கு அவ வந்து அவளுக்கு தெரிஞ்ச நாலேஜ், அவளோட அந்த படிப்பு வழியா அவளுக்கு என்னென்ன எல்லார்கிட்டயும் அந்த அறிவை பகிர்வதற்கான வேலைகளை அவ செய்வா. அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாமே இப்போ வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. முதல்ல நான் சொன்ன மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து அட்வொகேட்ஸ்ல இருந்து டாக்டர்ஸ், நர்சஸ், பேங்க் பர்சனல்ஸ், எல்லா ஏர்ஃபோர்ஸ், நேவல் ஆபீசர்ஸ், எல்லா இடத்துலயும் மிலிட்டரியில எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ஈக்குவலா ஒரு ஆண்களுக்கு நிகரா வந்து பணியாற்றுவது வந்து இந்த இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு நம்ம பாக்குறோம். இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு அவங்களுடைய என்ஷூரிங் அவங்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷனோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி மேல அவங்களுக்கு அந்த உரிமைகளோ எல்லாத்தையுமே மெயின்டெனன்ஸ் எதுவுமே ஒரு மேரேஜ்ல அவங்களுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே மறுக்கப்பட்டு இருந்தது. அது எல்லாமே போய் இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு தேவையான ஒரு சேஃபான செக்யூர்டான ஒரு ஒரு இது நம்மளுடைய நாட்டுல வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள், பெண்கள் முன்னேற்றம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அதுல இந்த 2-3 விஷயங்கள் வந்து நம்ம முதல்ல வந்து பண்ணணும். என்னன்னா இன்னும் நம்ம அடுத்த கிராமங்கள்ல வளர்ச்சிக்காக பெண்களோட முன்னேற்றத்துக்காக அவங்களோட வளர்ச்சிக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எந்தெந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்களோட படிப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி, அப்புறம் அவங்களோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, கண்டிப்பா வேலைக்கு போய் அவங்களுடைய இண்டிபெண்டா அவங்க வந்து சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு அவங்க வரணும். அதுக்கப்புறம் பாதுகாப்பு நம்ம உறுதி செய்தே ஆகணும். பாத்தீங்கன்னா இப்ப கல்கட்டால எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ, ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல பணியாற்றிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னா அப்போ வந்து வேற ஒரு டாக்டருக்கே அந்த நம்ம உயர்ந்த ஒரு இடத்துல பாக்குறோம். ஒரு சொசைட்டில டாக்டர் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அந்த அவங்க பணியாற்றுற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற போது வந்து அது வந்து இட் இஸ் கண்டிப்பா வந்து ரியலி வெரி பேட். அத வந்து நம்ம இந்தியால நடக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெண்ணை வந்து எப்படின்னா நம்ம ஆரம்ப காலத்துல எல்லாம் ஆம்பளை பசங்களுக்கும் பொம்பளை பசங்களுக்கும் ஃபுட்ல கூட டிஃபரன்ஷியேட் அந்த ஒரு இது பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அதிகமா இவ்வளவுதான் இது போதும், இந்த பெண் குழந்தை தானே என்ன பண்ண போறான், பசங்களுக்கு கொடுக்கணும் தான் முதல்ல சொன்ன மாதிரி. ஆனா இப்போ ஒரு மாற்றம் எப்படி வந்திருக்குன்னா பெண்களை பார்க்க பார்வை நம்மளுடைய ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய ஒரு
அந்த மாதிரி ஒரு உயர்வா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. மேலும் இன்னும் நல்லா, ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஃபுட் கொடுக்கணும், நல்லா பெண் குழந்தைங்களாலதான் நம்ம அடுத்த ஜெனரேஷன், அடுத்த நம்மளுடைய நாடு, நம்மளோட எதிர்காலம், சந்ததியினர் இதெல்லாம் வந்து நல்லா இருக்க போறதுன்னா பெண்களாலதான் அப்படின்றது வந்து எல்லோருக்குமே அது புரியணும். நிறைய இடங்கள்ல இன்னும் வந்து ப்ராப்பரான அந்த ஒரு ஹவு டு ரெஸ்பெக்ட் உமன் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறதுனால அந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான மரியாதை, பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அது த்ரூ எஜுகேஷன் வழியா தான் நம்மளால பண்ண முடியும். women should get respect, like ஒரு நம்மளுடைய நாட்டை, நம்மளோட இப்போ நாரி சக்தின்னு ஒரு கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளோட மத்திய அரசாங்கத்துல இருந்து. நல்ல விஷயம். பெண்களோட சேஃப்டி, பெண்களோட முன்னேற்றம், நிறைய அவங்களுக்கான பிசினஸ் டெவலப்மெண்ட், அவங்களுக்கான இண்டிபெண்டன்ட் க்ரோத், இதை எல்லாத்தையுமே எதிர்பார்த்து வந்து கொண்டு வரக்கூடிய இந்த மாதிரி நல்ல திட்டங்களால பெண்களோட எதிர்காலம் இன்னும் மேலும் வெளி நாடுகளுக்கு நிகரா கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். ஒரே ஒரு கேள்வி மேம். இங்க நம்ம இந்திய அரசை வந்து தேசிய கட்சிகள் தான் ஆண்டு இருக்காங்க. நீங்க ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி அடிஷனலா கூட நீங்க வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது விமனோட டெவலப்மெண்டா இருக்கட்டும், விமனோட எம்பவர்மெண்டா இருக்கட்டும், விமனோட எஜுகேஷனா இருக்கட்டும், விமனோட அவங்களோட ஈஸ்னஸா இருக்கட்டும், ஒர்க்ல எல்லா இடத்துலயுமே, ஸோ யாருக்கு நீங்க அதிக கிரெடிட் கொடுப்பீங்க? எந்த கட்சிக்கு அதிக கிரெடிட் கொடுப்பீங்க? யார் விமனுக்காக நிறைய செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க மேம்? நிறைய இப்ப ரீசன்ட் டைம்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, பெண்களுக்கான பொலிட்டிக்கலி ரீதியா அவங்களுக்கு கையில கொஞ்சம் பவர் இருந்தா மட்டும்தான் அவங்களாலையும் நிறைய விஷயங்களை பெண்களுக்காக யோசிக்க முடியும், செயல்பட முடியும். பெண்களுக்கு தான் பெண்களோட விஷயங்களை, பெண்களுக்கான யோசனைகள் கொண்டு வர முடியும்ன்ற காரணத்துக்காக கொண்டு வந்து இந்த 33% இட ஒதுக்கீடை வந்து எல்லோரும், அனைத்து கட்சிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு எல்லாரும் வந்து பெருசா பாராட்டினாங்க. அந்த இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இத்தனை நமக்கு சுதந்திரம் கிடைச்சு 70 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த மாதிரி பெண்களுக்கு பொலிட்டிக்கலி ஒரு வந்து ஈக்குவலான ஒரு இது கிடைக்கலன்றதுனால அது இருந்ததை போய் இப்ப வந்து இந்த 33% இட ஒதுக்கீடை நான் பெருசா பாக்குறேன். அப்புறம் இந்த பேட்டி பட்டாவோ குழந்தைங்க, பெண் குழந்தைங்க கள்ளிப்பால் ஊத்தி குழந்தைங்களை வந்து பெண் குழந்தையா அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு கிராமங்கள்ல டீப் இன்டீரியர் வந்து இருந்த கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து அவங்களுக்கு அவங்கதான் வந்து ஒரு பொக்கிஷம். அவங்க வந்து பெண் குழந்தைனாலே அது பொன் குழந்தை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு படிப்புக்கு அவங்களோட படிச்சவங்க முன்னேறி வந்தா சொசைட்டி, நம்ம நாடு, நம்ம மாநிலம் எல்லாமே டெவலப் ஆகும் அப்படின்றதுதான் கொண்டு வந்து பேட்டி பதாவோ அந்த திட்டம். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் வந்து இந்த மாத்ரு வந்தனா யோஜனா நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரெக்னன்சி உமன் அவங்களால நியூட்ரியன்ட் ஃபுட், அவங்களுக்கு தேவையான இதெல்லாமே இல்லாம இருக்கக்கூடிய பிலோ போவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கான அந்த திட்டம், அவங்களுக்கான அந்த பண உதவி, அது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல திட்டங்கள் வந்து கொண்டு வந்து வரப்பட்டிருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல பெண்களுக்கான நிறைய விஷயங்கள், பெண்களை ஒரு பிசினஸ் உமன் ஆக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது கூட ரொம்ப இண்டிபெண்டா அவங்களுக்கு சொந்த காலில் நின்று குடும்பத்தையும், நிறைய இடங்கள்ல சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது சிங்கிள் பேரண்ட் மீன்ஸ் லேடிஸ், விமன், அம்மா மட்டும் இருப்பாங்க, அப்பா வாழ்க்கை விடப்பட்டவங்க, அப்பா இல்லாதவங்க. ஸோ அந்த குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு தனியா வந்து அவங்களுக்கான ஒரு சிறு லோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முத்ரா இருக்காங்க. தமிழ்நாட்டுல தான் அதிகமா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. உமன் அதிகமா பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுனால அவங்களோட முன்னேற்றத்துக்கு இது வந்து ரொம்ப இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. கரெக்டா பெண்களுக்காக யோசிச்சு மோடி அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். இத்தனை நேரமும் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பதிவு செய்தமைக்கு